என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். அவனவன் தன் கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் தற்போது அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? பெரும்பான்மையானவர்கள் தங்களை சோதித்து பார்ப்பதற்கு பதிலாக மற்றவர்களை தான் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறார்களா? இவர்கள் கர்த்தருக்கேற்ற காரியத்தை செய்கிறார்களா என்று சொல்லி மற்றவர்களையே சோதித்து தங்க வாழ்க்கையில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, மற்றவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் எப்பொழுதுமே நீ மற்றவர்களை குறித்தே சோதித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், உன்னை நீ சோதித்துப்பார் என்று சொல்லுகிறார். நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோமா? நாம் பார்க்கிறது, நாம் பேசுகிறது, நாம் பழகுகிற நபர்கள், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் துணை கொண்டு நம்மை நாமே சோதித்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் அந்த வார்த்தையில் நம்மை நிதானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டுவார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. அதனால் நாம் நம்மை சோதித்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்வோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.